வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் பார்த்து சித்தப்பா ராகவ் திரும்ப வந்துட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து டீட்டெயிலாக கேட்க, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்களை பற்றி வந்து சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்காக எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்த, நான் என்னப்பா பண்ணேன், அவனை வந்து எதிர்ச்சியாக பார்த்தேன், அப்போ சொன்னேன், இப்படி நடக்கணும்னு ஒன்றும் தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பாவும் சொல்ல, உடனே என்ன பண்ணுறாரு, அவசர அவசரமாக என்ன பண்ணுறாங்க, கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க விஜய். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியும் வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் உங்கள் கூட வரேன், அம்மு தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி காவேரியும் கேட்க, வாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போதே பல டென்ஷனோட போகிறாரு நம்ம விஜய். என்ன பண்ணுறதுனே தெரியல. சித்தப்பா சொன்ன மாதிரி அவன் காஞ்சிபுரத்துக்கு தாப்பா வந்திருக்கான் அப்படின்ற தகவலையும் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறாரு. ரொம்ப நாள் இந்த ஊர்லேயே வாழ்ந்த நபராக இருந்தால் கூட பரவாயில்ல, அக்கம் பக்கம் விசாரிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம். ஆக புதுசாக தான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய வந்து கடத்தணும் அப்படின்ற ஒரே மோட்டிவோட மட்டும் தான் வந்திருக்கான். பதட்டமடைகிற பார்த்த காவேரி, என்ன சார், யார் அவங்க, உங்கள் ரிலேட்டிவ் யாராவதா, இல்லை தெரிஞ்சவங்க, அது மாதிரி எனிமீஸ் யாராவதா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டீச்சர் எங்கள் குடும்பத்தோட எதிரி அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்ன காரணத்துக்காக அம்மா இப்படி வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, சொன்னல டீச்சர், எதிரி அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு வராங்க. காவேரிக்கும் ஒன்றும் புரியல, ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையாக வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அம்மு நினச்சி ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. சார், என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ அலைச்சல், அம்மு காண போனதுக்கு முழு காரணமே நான் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கில்ட்டாக வந்து பேசிட்டு இருக்காங்க காவேரி. இங்கே மிஸ் அலறீங்க, அம்மு கண்டிப்பாக கிடச்சிருவா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்லிட்டு வராரு. பக்கம் பார்த்தீங்கன்னா சாரதாம்மா கிட்ட இருந்து ஃபோன் வருது. விஷயத்த வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. என்னாச்சுடி, அம்மு கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா, அதுதான் தேடி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது கேட்டு ரொம்பவே வந்து பயந்து போகிறாங்க. அது யார்கிட்ட இருக்குது, எங்கே இருக்காவது தகவல் தெரிஞ்சுதா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, தெரியலம்மா, யாரோ ராகவ் யாரோ கடத்தி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறது கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் பயங்கரமாக அழறாங்க சாரதாம்மா. ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து தன்னோட பேத்தியை வந்து பார்த்துருக்காங்க இல்லையா, திரும்பவும் வந்து அவங்ககிட்ட இருந்து பிரச்சனை வரும்னு நினச்சி கூட பார்க்கல அவங்களால. திரும்பவும் என் பேத்திக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக வந்து சேர்ந்துருக்கவே மாட்டேனே, அங்கேயே இருந்திருப்பேனே அப்படின்ற மாதிரி புலம்பிட்டே இருக்காங்க. வழியா விஜய் என்ன பண்ணுறாங்க, ராகவ் இருக்க இடத்த தேடி கண்டுபிடிக்க, இந்த பக்கம் காவேரியை நானும் உங்கள் கூடவே வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை மிஸ், நான் சொல்கிறதே கேளுங்க, நீங்கள் காரில் தான் இருங்க, காரை விட்டு வெளில வராதிங்க, உள்ளே போய் குழந்தைய கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து மெதுவாக பார்த்தீங்கன்னா விஜயம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழையிறாரு. உள்ள ஆட்கள் எல்லாம் அடித்து போட்டு உள்ளே நுழையிறாரு. அங்கே வந்து ராகவ் பார்க்குறாரு. பரவாயில்லையே, இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது விஜய்க்கு, அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் என்னை தேடி வந்துட்டேன், நீ வருவேன் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா, என்கிட்ட வாங்கின முதல்ல உனக்கு மறந்து போச்சா, எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி விஜயும் அப்படியே தெனாவட்டாக வந்து பேச, அது எப்படி மறக்க முடியும், அது மறக்க முடியுமா, அப்புறம் எதுக்குடா என் குழந்தைய கடத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, தோ கேட்குறியே இது கேள்வி, 5 வருஷத்தில் நான் கொஞ்சம் நஞ்ச சித்திரவதையை அனுபவிச்சுட்டு வந்திருப்பேன், உள்ளேருந்து எவ்வளோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சுட்டு வந்திருப்பேன், என்னோட வலி வேதனையை போக்குறதுக்கு இதுதான் என்னோட நல்ல தீர்வுன்னு தோணுச்சு, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராக வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு நீ உள்ளே போயிட்டு வந்த, இன்னும் திருந்தாமல் இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராகவ பார்த்து, எங்கடா என் குழந்தைய கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, அது எப்படி விஜய், உடனே எப்படி குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட முடியும், இப்போ தானே வந்திருக்க, குழந்தைய காட்டுடா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாங்க. இரு பொறு, ரொம்ப அவசரம், குழந்தைன்னா அவ்வளோ பிடிக்கும் போல இருக்கு, நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், இந்த 5 வருஷத்தில் என்னென்னவோ நடந்துருச்சு போல, சித்தப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு, என்னவோ ஆக்சிடெண்ட் ஆனதில் உன்னோட மனைவி காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறந்து போச்சா, 2 பேரும் தனித்தனியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், ஆனால் இங்கே பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல, குழந்தை படிக்கிற ஸ்கூலில் தான் வந்து காவேரி டீச்சராக இருக்காளாமே, அப்போ எல்லாமே தெரிஞ்சு போச்சா, பழைய ஞாபகம்லாம் வந்துச்சா காவேரிக்கு அப்படின்ற மாதிரி வந்து திரும்ப திரும்ப ஏதோ பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்து ரொம்பவே இரிட்டேட் ஆகுறாரு விஜய். டே, என் குழந்தை எங்கடா வச்சிருக்க, என் குழந்தைய கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாரு. குழந்தைய வந்து கேட்டதும் திருப்பி கொடுக்கறதுக்கா நான் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கேட்க, என் குழந்தை எங்கடா வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அடிக்க போகிறாரு. பக்கம் காரில் உட்காந்துட்டு இருக்க காவேரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையே சார், உள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, நம்ம அம்முக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. வேறு ஏதாவது ஆபத்தான நிலைமையில் இருக்காங்களோ அப்படின்னு நினச்சிட்டு காவேரி என்ன பண்ணுறாங்க, போலீஸ்க்கு கால் பண்ணி வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க. மேடம், நீங்கள் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வருது. நீங்கள் அனுப்பின லொக்கேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியும் தகவல் சொல்கிறதன் பேரில் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, உள்ளே நுழையிற தருணத்தில் 2 பேருக்கும் வந்து சண்டை நடக்குது. போலீஸ் உள்ளே நுழைஞ்சதும் பார்த்தீங்கன்னா பயந்துக்கிட்டு ராகவோட, அதுக்கப்புறம் ராகவ் வந்து பிடிச்சி குழந்தைய கடத்திடுவாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு
தேடி பார்க்குற தருணத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மயங்கின மாதிரி இருக்கு. அம்மு அம்மு என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே பதறி போயிட்டு அப்படியே எழுப்புறாரு. டாடி நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தோளில் தூக்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா சார் குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை அவன் நார்மலாக தான் இருக்கா, கொஞ்சம் மயக்கத்தில் இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாரு. விஜயோட தோளில் சாஞ்சபடியே குழந்தைய கூட்டிகிட்டு வரதை பார்த்து நம்ம காவேரி பயங்கரமாக எமோஷனல் ஆயிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னாச்சு குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய போய் வாங்குறாங்க. அம்மு எழுந்த அம்மு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, மிஸ் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. வந்துட்டு அம்மு உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, இல்லை மிஸ் நான் நல்லா தான் இருக்கேன், என்னை ஏன் மிஸ் நீங்கள் விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, சாரிடா நான் உன்னை விட்டுட்டு போனது தப்பு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. தால 2 பேருமே மாறி மாறி தன்னோட அன்பை வந்து வெளிப்படுத்திக்கிறாங்க. அம்மாவுக்கு இவ தான் என்னோட பொண்ணுன்னு தெரியாமலும், பொண்ணுக்கு இவங்க தான் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலும், இது ஒரு பாச போராட்டம் தான் சொல்ல முடியும். காலில் வந்துட்டு இருக்கும்போதே குழந்தைகிட்ட பேசுகிற காவேரி, சரிடா அம்மு நீ ஸ்கூலில் தானே இருந்த, டேடி வந்ததுக்கு அப்புறமா தானே நீ டேடி கூட தானே போகணும், அதுக்குள்ளே ஏன் யாரோ வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, இல்லை மிஸ் அவங்க வந்து என்கிட்ட பேசினாங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நீ எங்கே போகணும், உங்கள் டேடி வரலல்ல, உங்கள் காவேரி மிஸ் தான் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, வா போகலாம் அப்படின்னு சொன்னாங்க மிஸ், அதனால தான் நான் கிளம்புனேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாக போயிடுறாங்க. காவேரி 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. அப்புறம் குழந்தைகிட்ட, சரிடா அம்மு இனிமேல் இந்த தப்பை பண்ணவே பண்ணாத, அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க, இல்லைனா வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போவேன், மற்றபடி யார் கூப்பிட்டாலும் இங்கேருந்து போகக்கூடாது சரியா அப்படின்ற மாதிரி குழந்தைகிட்ட வந்து சொல்கிறாங்க தெளிவாக. சரிங்க மிஸ் இனிமேல் நான் யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன், அப்பா இல்லை நீங்கள் மட்டும் வந்து கூப்பிட்டா நான் கண்டிப்பாக வந்து உங்கள் கூட வருவேன், வேறு யார் கூப்பிட்டாலும் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. காவிரியை வந்து இறக்கி விடுறதுக்காக வராங்க. அந்த சமயத்தில் சாரதாம்மா ரொம்பவே பயந்து போயிருந்ததுனால குழந்தையும் வந்து கூட்டிகிட்டு வராங்க. பார்த்தா சாரதாம்மா வந்துட்டியா அம்மு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தூக்கி கொஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா பேச, ஓகே தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் வந்து சொல்கிறாங்க. சரிடா அம்மு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட, ப்ளீஸ் டேடி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் மிஸ் வீட்டில் தங்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை ஆசையோடு கேட்குறாங்க. இல்லை அம்மு நீ வர காணாமல் போயிட்டு இப்போ தான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், வீட்டில் வர தாத்தா பாட்டியெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உனக்கா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா, வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு நாள் நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இருந்தும் ரொம்ப அடம் பிடிச்சபடியே வந்து இருந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம சாரதம்மா, அதனால தான் குழந்தைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அம்முக்கிட்ட, அம்மு அப்பா சொல்கிறது கேளுமா, நீ இன்றைக்கி போயிட்டு வா, வீட்லேயும் தாத்தா பாட்டிலாம் உனக்காக காத்துட்ருப்பாங்கல்ல, அவங்களாம் ரொம்ப பயந்து போயிருப்பாங்கல்ல, நான் பயந்து போன மாதிரி அவங்களும் பயந்து போயிருப்பாங்கல்ல, அதனால் நீ இன்றைக்கி டேடி கூட போமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா ஒரு பக்கம் சொல்ல, ஒரு நாள் இங்கே தங்கிக்கிறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் குழந்தை சொல்ல, அங்கேருந்து வந்த காவேரி, இங்கே பாரு அம்மு நான் சொன்னால் நீ கேட்பியா கேட்க மாட்டியா, டேடி தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, உங்கள் வீட்லேயும் நீ காணாமல் போனதுனால தாத்தா பாட்டி ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்கம்மா, தயவுசெய்து நீ அப்பா கூட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறது மூலிமா, ஓகே மிஸ் நான் கேட்டுக்கிறேன், ஆனால் இன்னொரு நாள் கண்டிப்பாக நான் இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அதை கேட்டுக்கிட்டு விஜய் கூட போக, இதுக்கு தான் தாய்க்கு உண்டான பவரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜயும் சிரிச்சுக்கிட்டே வந்து குழந்தை கூட்டிகிட்டு போகிறாரு. போனதும் குழந்தைய பார்த்த தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வந்துட்டு இட செல்லம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி வீட்டுக்கு போகணும்னு சொன்ன குழந்தைய விஜய் வந்து கூட்டிட்டு போறதன் மூலியமா அவங்க தாத்தா, அதுக்கப்புறம் சித்தப்பா சித்தி இவங்க எல்லாரும் வந்து சம்மதிக்கிறாங்களா. இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதுக்கு முழு காரணமே அந்த காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் இனிமேலும் எதுக்காகடா திருந்தாம இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்க போறாங்களா விஜயை பார்த்து. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.